கடமை கடமை புரிவார் இன்புறுவார் எனும் பண்டை கதை பேணோம். கடமை அறியோம் தொழில் அறியோம், கட்டென்பதனை வெட்டென்போம். மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே நம்ம இன்னைக்கு ஒரு மேஜிக் வேர்ல்டுக்குள்ளே போக போகிறோம். எஸ், எல்லாரோட ஃபேவரட்டான ஹாரி பாட்டர் ஸ்டூடியோ டூர் தான் பார்க்க போகிறோம். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா த வார்னர் ப்ரோஸ் ஸ்டூடியோ டூர், த மேக்கிங் ஆஃப் ஹாரி பாட்டர். நிஜமாகவே இது ஒரு மேஜிக் வேர்ல்டு தான். அங்கே இருந்த எல்லா ப்ராப்ஸும் சரி, அங்கே இருந்த பிளேசஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம இங்கே போகணுன்னா இன்றைக்கி பிளான் பண்ணிவிட்டு நாளைக்கே போயிட முடியாது. 3 monthsக்கு முன்னாடியே நமக்கான ஸ்லாட் டைமை புக் பண்ணி வைக்கணும். அதே மாதிரி 2 டைப் ஆஃப் பார்க்கிங் இருக்குது. ஒன்று வந்து ப்ரையாரிட்டி பார்க்கிங், இன்னொன்று வந்து ஃப்ரீ பார்க்கிங். ப்ரையாரிட்டி பார்க்கிங்க்கு பே பண்ணணும். ஃப்ரீ பார்க்கிங் நமக்கு கிட்டக்கையே கிடச்சிச்சின்னா தட்ஸ் ஃபைன். அப்படி இல்லைனா கொஞ்சம் தூரமாக பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும். வார்னர் ப்ரோஸோட வெப்சைட்குள்ளே போனாலே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். என்ட்ரி டிக்கெட் என்ன, பார்க்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் பார்க்கலாம். செக்யூரிட்டி செக்கிங்லாம் முடிச்சு உள்ளே வந்தாச்சு. வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடு இன்ஃபர்மேஷன் டெஸ்க் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு ஆடியோ டூருக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ஆடியோ டூருக்கு எக்ஸ்ட்ரா £6 தனியாக நம்ம பே பண்ணணும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மேப் இல்லை, கிட்ஸை என்கேஜ் பண்ணுறதுக்காக ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த கார்டில் சில பிளேசஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபைண்ட் பண்ணி அங்கே போயிட்டு அதை ஸ்டாம்ப் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது ஜஸ்ட் ஃபார் கிட்ஸோட ஃபன்னுக்காக தானே தவிர இதில் எல்லா பேஜஸும் நம்ம வந்து ஸ்டாம்ப் பண்ணிட்டோன்னா ப்ரைஸஸ் உண்டு, கிஃப்ட்ஸ் உண்டு அப்படின்லாம் கிடையாது. ஜஸ்ட் கிட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஸ்டாம்ப் பண்ணுறது. அதை நான் பின்னாடி வீடியோவில் காமிக்கிறேன் அதை எப்படி ஸ்டாம்ப் பண்ணணுங்கிறது. இப்போது உள்ளே வந்தாச்சு. இங்கேருந்து தான் க்யூ ஸ்டார்ட் ஆகும். பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு பிளேஸையும் பார்த்துடலாம். இதுக்கு பின்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கெஃபெட்டேரியா மாதிரி இருந்தது. அதோட இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மூவி பார்த்த எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். அது ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலோடைய மேப்பு தான். அந்த மாதிரி ஃபோல்டு பண்ண மாதிரி 2 சைடுமே வச்சுருப்பாங்க. க்யூ கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு உள்ளே போயிட்டே இருக்குது. அப்படியே மேலே பார்த்தோன்னா ஹாரி பாட்டர் ஸ்டோரியை எழுதின ஜே.கே. ரவுலிங்கோடைய வேர்ட்ஸ் அங்கே இருக்கும். அதாவது என்னென்னா, நோ ஸ்டோரி லிவ்ஸ் அன்லெஸ் சம்மொன் வாண்ட்ஸ் டு லிசன். கரெக்டான வேர்ட்ஸ் இல்லை. ஓகே, இப்போது அப்படியே க்யூ உள்ளே போயிட்டு உள்ளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது த கபோர்ட் அண்டர் த ஸ்டேர்ஸ். அதாவது ஹாரியோடைய ரூம் இருக்கும் இல்லையா, ஸ்டேர் கேஸ்க்கு கீழே, அதுதான். ஆனால் ஆக்சுவலாக ஹாரி பாட்டரோடைய அந்த டோட்டல் ஹவுஸ் எல்லாமே இருக்குது. அது பின்னாடி நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸோ அந்த ஹாரி பாட்டர் மூவியை 2001 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில ஃபோட்டோஸை தான் அங்கே அப்படியே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. We are not going to be in this room for very long. Don't worry, you're only in here for about 2 more minutes. But I figure while I've got you captive, I'll give you a few top tips for your see. Now, you've chosen an excellent time to come because at the moment we are currently celebrating this summer. We're currently celebrating the Return to Azkaban feature, and that means 20 years ago this summer they finished filming. But actually, a fun fact for you. 20 years ago today they released that film, so you have unintentionally chosen an excellent day to come and visit us. My favourite Harry Potter prop has got to be the Deluminator that Dumbledore leaves Ron. I just think it's awesome. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலோட கிரேட் ஹால். இந்த ஹாலில் தான் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த ஹவுசஸ்ன்னு சொல்லி பிரிப்பாங்க. Walked up the central aisle where they were sorted in front of some of Britain's finest. இப்போ நீங்கள் பார்த்த இந்த டின்னர் டேபிளை பற்றியும் ஃப்ராக் ஒயரை பற்றியும் தான் இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம உள்ளே வந்தோன்னா இந்த மூவியோடைய ப்ரொடியூசர், டிரெக்டர், அதில் ஒர்க் பண்ணினவங்க, மியூசிஷியன்ஸ் எல்லாத்த பற்றின சில இன்ஃபர்மேஷன்ஸை அங்கே கொடுத்துருந்தாங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது யூல் பால். இங்கே தான் ஒவ்வொரு கிறிஸ்மஸும் ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டான்ஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த மூவியில் வந்த சில சீன்ஸோடைய அந்த பிளேசஸையும் யூஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸையும் அப்படியே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. மூவியில் அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸஸ், ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், அப்புறம் அவங்க ஹேருக்கு யூஸ் பண்ணின விக்கு, ஹேர் ஸ்டைல்ஸ், மேக்கப் எல்லாமே நீங்கள் இப்போ பார்க்கலாம்.
இந்த ஸ்டேர் கேஸ் மூவி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது அப்படியே அங்கங்கே மூவ் ஆகும். அது மூவ் ஆக ஆக அதை கனெக்ட் பண்ணி அதில் கிராஸ் பண்ணி தான் போவாங்க. இதுதான் வந்துட்டு த கிரிஃபண்டோர்ஸ் பாய்ஸ் டார்மெட்ரி, அதாவது ஹாரி பாட்டர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஸ்டே பண்ணியிருப்பாங்கள்ல அந்த ரூம். இது வந்துட்டு இந்த மூவியில் யூஸ் பண்ணின எல்லா வெரைட்டி ஆஃப் வாண்ட்ஸு. அதே மாதிரி இது ஹெர்மாயினி, ஹாரி, அப்புறம் ஹாரியோட ஃப்ரெண்டு அவங்க போட்டிருந்த க்ளோத்ஸு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு இட்ஸ் ஜஸ்ட் அ காமன் ரூம். 2 வெரைட்டி ஆஃப் காமன் ரூம் இருக்குது. அதில் ஒன்று இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது, இன்னொன்று இன்னும் வீடியோவில் பின்னாடி வரும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஒரு ஆக்டிவிட்டி ஃபன்னுக்காக ஒரு புக் கொடுத்துருந்தாங்க. அது நம்ம க்ளூஸ் அங்கங்கே இருக்கும், அங்கே போயிட்டு நம்ம ஸ்டாம்ப் பண்ணணும்னு. ஸோ அதுதான் இது. ஸ்டாம்ப் பண்ணோன்னா ஹாக்வர்ட்ஸோட சிம்பிள் வந்துச்சு. இதுதான் வந்துட்டு இன்னொரு கிரிஃபண்டர்ஸோடைய காமன் ரூம். முதல்ல ஃபஸ்ட்டே நம்ம அங்கே ஒரு காமன் ரூம் பார்த்தப்போவே 2 இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, இது இன்னொரு ரூம். இதுவும் ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி தான். ஜஸ்ட் அந்த மேப்பை போய் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணோன்னா ஒரு மேஜிக் மாதிரி லைட் வந்துட்டு அந்த இடத்துல லெட்டர் ஓன் வந்தது. அவ்வளோதான் அது. இது வந்துட்டு டம்பிள்டோருடைய ஆஃபீஸ். மூவி பார்த்தவங்களுக்கு இதை கண்டிப்பாக கனெக்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு கப், ட்ரைவிசார்ட் கப். இந்த கப்புக்காக தான் 2 டீமுமே காம்படேட் பண்ணியிருப்பாங்க. மேஜிக்கல் ட்ராஃபீஸில் இருக்கிற அந்த லிட்டு கூட தானாகவே தான் ரொட்டேட் ஆகிட்டு இருந்தது. அது என்ன மாதிரி மெக்கானிசம் யூஸ் பண்ணாங்கன்னு தெரில, பட் ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. இது வந்துட்டு க்ரீன் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ், இல்லைனா மேஜிக்கல் ஃப்ளையிங்னு கூட சொல்லலாம். அங்கே கேபினாக இருந்தது. அங்கே போயிட்டு ப்ரூம் ஸ்டிக் மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுருந்தாங்க. அதில் நம்ம போய் உக்காந்துட்டோன்னா மேலே ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்ம நிறைய இதில் ஃப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரிவருக்கு மேலே, கேசலுக்கு மேலே, அப்புறம் மிட் ஆஃப் த ரோடில் அந்த மாதிரி ஃப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் கூட பார்க்கலாம். ஒரு குட்டி பையன் அழகாக அந்த ப்ராப்பர்ட்டி மேலே உக்காந்துருக்காங்க. மேலே ஸ்க்ரீனில் நம்ம அந்த எடிட்டிங்கோடையே நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோவாக வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு பேக்கில் கொடுப்பாங்க. இது வந்துட்டு ஹாரி பாட்டர் மூவிஸில் வந்து அவங்க யூஸ் பண்ணின எல்லா வெஹிக்கல்ஸும் டிஸ்பிளேல இருந்தது. இது வந்துட்டு ஹாரி பாட்டர் மூவியில் யூஸ் பண்ண நைட் பஸ். ஸோ அந்த நைட் பஸ்ஸை எந்த மாதிரியான மெக்கானிசம் யூஸ் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் எல்லாம் எப்படி கொடுத்தாங்க, அது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. They would have had blue screens that allowed them to add the footage of London in post-production, but we have some of the originals. Our swinging chandelier, and this effect was achieved by using what is called a pneumatic actuator, which basically pushes air through the chandelier, allowing it to swing in all directions. We also have our sliding beds that use electronic actuators, so instead of air, electricity is powering the beds, pulling them back and forth on their runners. But on set, it was a lot easier. The crew were behind the camera, pulling the beds using rope. Hold on just a moment, there seems to be... The night bus எப்படி ஒர்க் ஆச்சுங்கிறத கண்டிப்பாக கேட்டு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த ஹாக்வர்ட்ஸ் டோர் எப்படி ஸ்பெஷல் எஃபெக்டில் ஒர்க் ஆச்சு அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்ததான் நீங்கள் பார்க்க போகிறது ரீமஸ் லூபினோட ட்ரங்க். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு ஆன்டிக் ஸ்டீமரோட புல்லிஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் மோட்டர்ஸை அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணாக்க அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது. ஆனால் இதை நீங்கள் மூவியில் பார்க்கும்போது வாண்டில் மேஜிக் பண்ணாக்க அந்த ட்ரா ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுற மாதிரி நம்ம மூவியில் பார்த்துருப்போம். இங்கேயே ஒரு பட்டன் மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிடுது. இது வந்துட்டு ஃபோர்ஸ்டு பெர்ஸ்பெக்டிவ் டேபிள். அதாவது இது எப்படின்னா, இங்கே வந்துட்டு ஒரு டேபிள் மாதிரி இருந்தது. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய மொபைல் ஃபோனை ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா, அங்கே நம்ம ஃபோனை வச்சுட்டு டைமர் செட் பண்ணிவிட்டு அந்த டைனிங் டேபிளில் போயிட்டு நம்ம உட்காந்தோன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் ஆகிட்டு அந்த ஸ்க்ரீனில் வந்து டிஸ்பிளே ஆகும். Now there are no
Noble gets to vanish today because they've got visual effects. But thank you very much for listening and learning. அடுத்ததா நம்ம இப்போ த ஃபோர்பிடன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம். இந்த ஃபாரஸ்ட்குள்ளே த ஹிப்போகிராஃப், அதுக்கப்புறம் ஜைஜாண்டிக் ஸ்பைடர்ஸ், அது எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஃபார் ஃபன்க்கு தான். இந்த லிவரை அப் அண்ட் டவுன் நம்ம மூவ் பண்ணோன்னா டே அண்ட் நைட் எஃபெக்ட்டுக்கு அப்படியே சேஞ்ச் ஆனிச்சு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா த ஹிப்போகிராஃப், அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மூவியில் இந்த அனிமலோட நேம் பக் பீக். அதே மாதிரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஜைஜாண்டிக் ஸ்பைடர்ஸ், அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வந்துட்டு மேலே போகும். அதே மாதிரி அங்கே ஒரு பட்டன் இருந்தது. அந்த பட்டன் வந்துட்டு ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணோன்னா நல்ல காற்றடிக்கும், இன்னொரு பட்டன் இடி இடிக்கும். ஸோ அந்த காற்றும் இடியும் சேர்ந்து இந்த ஸ்பைடரும் கீழே வந்துட்டு மேலே போகிறத பார்க்கும்போது நிஜமாவே நம்ம ஒரு ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்தது. இந்த ஒரு மேஜிக்கல் வேர்ல்டை பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா அதுக்குள்ளே டூர் முடிஞ்சிருச்சேன்னு நினச்சி வருத்தப்படுறீங்களா? அதான் இல்லை. ஹாரி பாட்டர் மூவி மாதிரியே நம்மளோட வீடியோவும் இன்னொரு பார்ட் இருக்குது. அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. அதில் என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னா ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ், அப்புறம் ஹாரி வந்துட்டு பிளாட்ஃபார்மில் ஒரு ட்ராலியை புல் பண்ணிகிட்டே போயிட்டு ஒரு வாலில் போய் டிஸப்பியர் ஆகிடுவாங்க இல்லையா, அந்த பிளேஸ். அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பட்டர் பியர், பேங்க்கில் இருக்கிற வால்ட், அதுக்கப்புறம் ஹாரியோட ஹவுஸ், ஹாரி வாக் பண்ணி போகிற அந்த ஸ்ட்ரீட் டயகனாலின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த பிக் டிராகன் வித் சவுண்ட் எஃபெக்டோட நம்ம பார்க்க போகிறோம். எஸ், நம்மளோட டூரும் கண்டினியூ ஆக போகுது அடுத்த வீடியோவில். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்கணுமா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.